அண்ணே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த வலையில வச்சுட்டு கொஞ்சம் பணம் தர்றீங்களா? வட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. தம்பி, எல்லாரும் பண்ணுற தப்பு வட்டி கம்மியாக இருக்காங்கிற மட்டும் தான் பார்க்குறாங்க. அதோட சேர்த்து அசலில் பணம் சேராமல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. இப்போ நகை அடகு வச்சு ஒரு 1,00,000 ரூபா வாங்குறீங்க. இதுக்கு மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா வட்டி கட்டுற மாதிரி வரும். 1000 ரூபா கட்டிகிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாதம் வட்டி கட்டாமல் விட்டீங்க, அப்போ 3000 வருதா? அதை கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த 3000 ரூபாய் சீக்கிரமாகவே கட்டிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில அடகு கடையில், சில ஃபினான்ஸில் அந்த 3000 ரூபாயை அந்த 1,00,000 ரூபாய் அசல் பத்தோட சேர்த்து 1,30,000 ரூபாய்க்கு நீங்கள் வட்டி கட்டணும் அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அடகு கடையில் போய் நகையை வச்சிடக்கூடாது. ஐயோ, நம்ம கடையில் அப்படிலாம் இல்லைண்ணே, வட்டி கம்மி தானே? வட்டி அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் நகை அடகு வைக்கிறவங்க கையில் தான் இருக்குது. இப்போ நகை அடகு வச்சு ஒரு 1,00,000 ரூபா வாங்குறீங்க. அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அதிகமாக வட்டி போடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்கனால உங்களுக்கு ஒரு 1% வட்டி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாதம் 1000 ரூபாய் கட்டுற மாதிரி வருதா? நீங்கள் ஒரு 10 மாதம் கழிச்சு அசல் பணம் 1,00,000 ரூபாயை மொத்தமாக கட்டி நகையை மீட்கிறீங்க. இப்போ மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க? 1,10,000 இதுவே நீங்கள் வாங்கின 1,00,000 ரூபாய் கடனுக்கு ஒரு 2 மாதம் வட்டி கட்டிட்டு வரீங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு 50,000 உங்கள் கைக்கு வருது. அதை கட்டி அசல் 1,00,000லேருந்து 50,000 கழிச்சிடுறீங்க. இப்போ மிச்சம் இருக்க 50,000 ரூபாய்க்கு மாதம் 500 ரூபா வட்டி கட்டிட்டே வர மாதிரி இருக்குமா? அங்கிட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு மிச்சம் இருக்க 50,000 கட்டி நீங்கள் நகையை மீட்கிறீங்க. இப்போ எவ்வளோ ரூபாய் கட்டியிருப்பீங்க? 1,03,000 வருது. இப்போ இதுவே நீங்கள் வாங்கின அசல் பணத்துக்கு அந்த 1,00,000 ரூபாய்க்கு வட்டி கட்டவே இல்லை. அங்கிட்டு ஒரு 5 மாதம் கழிச்சு அசல் பணத்தையும் வட்டியும் மொத்தமாக கட்டி நகையை மீட்கிறீங்க. இப்போ எவ்வளோ ரூபாய் கட்டியிருப்பீங்க? ஒரு 1,05,000 ரூபாய் இருக்கும். அதான் விஷயம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது அசல் கட்டுற வரைக்கும் மாதம் மாதம் வட்டி கட்டுறது. 2வது சொன்னது பார்த்தீங்கன்னா அப்பப்போ அசல் பணத்தை கட்டி வட்டியை குறைக்கிறது. 3வது சொன்னது பார்த்தீங்கன்னா வட்டி கட்டாமல் அசலையும் வட்டியும் மொத்தமாக கட்டுறது. அதாவது இப்போ நீங்கள் வாங்கின அசல் பணம் ஒரு 1,00,000 ரூபாய் வாங்குறீங்களா, அதை சீக்கிரமாகவே கட்டி நகையை திருப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1,00,000 ரூபாய் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நீங்கள் கடைசியில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வட்டி கட்டியிருப்பீங்களா, அது கம்மியான மாதத்துலேயே நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வட்டி கம்மியாகும். இதுவே நீங்கள் 1,00,000 ரூபா கடன் வாங்குறீங்க, அங்கிட்டு ஒரு 2-3 மாதத்துல உங்கள் கைக்கு ஒரு 50,000 வரும் அப்படின்னா அப்பயும் நீங்கள் தாராளமாக கடன் வாங்கலாம். ஏன்னா ஒரு 50,000 கட்டி நீங்கள் அசலையும் கம்மி பண்ணிடுவீங்க. கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வட்டியும் கம்மியாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் 1,00,000 ரூபாய் வாங்குறீங்க, அது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நம்ம கட்டி நகையை திருப்ப முடியும் அப்படின்னா நீங்கள் அதிகமான பணம் வாங்கிடவே கூடாது. ஏன்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டே வருவீங்க அசல் கட்டி முடிக்கிற வரையும். அப்போ நீங்கள் கட்ட ரொம்ப லேட் ஆகும்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கடன் வாங்குறப்ப நம்ம அசல் பணத்தை எப்போ திருப்ப போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்கள் நகைக்கு எவ்வளோ பணம் தராங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா கடையிலையுமே நகை எந்த அளவுக்கு கிராம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தானே பணம் தருவாங்க. அதான் இல்லை. இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு 1 கிராம் தங்கம் 6,000 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 8 கிராம் நகை அடகு வைக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு 48,000 ரூபா கொடுக்கணுமா? ஆனால் எல்லா அடகு கடையிலையுமே 1 கிராமுக்கு 4,000 ரூபான்னு கணக்கு பண்ணி ஒரு 32,000 தான் கொடுப்பாங்க. சில அடகு கடையில் 4,500 ரூபான்னு கணக்கு பண்ணி ஒரு 36,000 கொடுப்பாங்க. இந்த கிராமுக்கான காசு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு கடையை பொறுத்து மாறும். அதனால் நீங்கள் ஒரு 4-5 கடையில் விசாரிச்சுட்டு எந்த கடையில் கிராமுக்கு அதிகமான பணம் தராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் கிராமுக்கு அதிகமான பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 4-5 கடையில் விசாரிக்கிறீங்க, வட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் நகைக்கான கிராமு காசு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அங்கே வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்கள் நகை எவ்வளோ கிராம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற காசை கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் நான் மாதம் மாதம் வட்டியெல்லாம் கரெக்டாக கட்டிடுறேன். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பணம் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வச்சு அசலையும் கட்டி நகையை திருப்பிடுறேங்க. வட்டி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கட்டிடுங்கப்பா, நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வட்டி கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் வட்டி கட்டுறப்ப தம்பி ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா வட்டி கட்டாமல் இருக்கீங்க, அதை சேர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிக்குவேன். நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் சில அடகு கடையில் நீங்கள் வட்டி கட்டாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் நோட்டீஸ் அனுப்பியும் வட்டி கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் நகையை ஏலம் விட்டுருவாங்க. உங்கள் நகை உங்கள் கைக்கு வராமல் போயிடும், பார்த்துக்கோங்க. ஐயோ அண்ணே, வட்டிலாம் நாங்கள் கரெக்டாக கட்டிடுவோண்ணா, நகையை மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்கண்ணே. அப்பா ஞாபகமாக எடுத்து கொடுத்த நகை. நம்மளை பற்றி தம்பிக்கிட்ட விசாரிச்சு வருமா, நம்பிக்கையான கடை தான். எப்பயுமே நகை அடகு வைக்கிறப்ப கடன் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கடையில் நகை அடகு வச்சிடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கடையாக இருக்கா, வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மொத்தமாக அசல் கட்டிட்டு நகையை திருப்புவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு உடனே நகை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். அண்ணே ஒரு சந்தேகம், இப்போ கடனை கட்டிட்டோம்னா நகையை திருப்பி கொடுக்க போகிறாங்க, இதில் என்ன இருக்குது? அப்படி கிடையாது. இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கும், நீங்கள் நகை போட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அந்த நேரம் உங்கள் கைக்கு பணமும் வந்திருக்கும். நீங்கள் அசலை கட்டிட்டு நகையை திருப்பிடலான்னு சொல்லிட்டு வருவீங்க. இப்போ பணம்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் சில அடகு கடையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
இல்லைங்க நாங்கள் வந்து லாக்கரில் நகை வச்சுருக்கோம், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க, இல்லை நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரம் உங்கள் கைக்கு நகை வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் நகை வந்து அடகு வைக்கிறப்பயே அண்ணே நாங்கள் வந்து நகை வந்து திருப்புறப்ப எப்போ நகை கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டு தெளிவாக நீங்கள் நகை அடகு வைக்கணும். அதே போல் இப்போ நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நகை கடையில் திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வரும். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும். அந்த நகை திரும்ப கிடச்சா கொடுப்பாங்க, இல்லை அதுக்கான இழப்பீடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல போய்ட்டு சிக்கிடக்கூடாது. ஆனால் நம்ம கடை ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இப்போ உங்கள் நகைக்கான கிராம் ஓகே இந்தாங்க, அதுக்கான பணம். ரொம்ப நன்றிங்க. அப்பாவுடைய சிகிச்சைக்காக தான் இப்போ காசு கையில் இல்லை, அதனால தான் நகையை வச்சு பணத்தை வாங்கினோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 2 மாதத்தில் அசல் பணம் வந்துடும். ஆனால் 2 மாதம் வரைக்கும் அப்பாவுக்கு மெடிசனை நிறுத்தி வைக்க முடியாது இல்லைங்க, அதனால தான் வந்து நகையை வச்சேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வட்டி கட்டாமலோ லேட்டோ அந்த மாதிரி ஆக்கிட மாட்டோங்க. கண்டிப்பாக அந்த பணம் வந்தோன்னு அதை கொடுத்து நகையை மீட்டுக்கிறேன், அது வரைக்கும் வட்டியும் சரியாக கட்டிக்கிறேங்க. நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு இந்த நகை தானங்க இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் பூராமே உதவி பண்ணுது. எத்தனை பேர் அவங்களுடைய மெடிசினல் செலவுக்கு பூரா அந்த நகையை நம்பியே இருக்கும். சரிங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் தெளிவாக என்கிட்ட சொன்னீங்க. இனிமேலும் நாங்கள் வேறு ஏதாவது கடைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுனாலோ நாங்கள் அங்கேயும் போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறோம். அதே மாதிரி வேறு ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நகை எப்படி அடகு வைக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப நன்றிங்க. பார்த்து போயிட்டு வட்டி கட்டி